அனைவருக்கும் வணக்கம். கும்பம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற ஏப்ரல் 13, 2022 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சியின் மூலமாக கும்பம் ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல்ல வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம கும்பம் ராசியை பற்றி எந்த ஒரு அப்டேட் போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. ஓகேங்களா. கும்பம் ராசி காலச்சக்கரத்தோடைய 11வது ராசிங்க. மற்றும் கும்பம் ராசி கூட 3 நட்சத்திரக்காரங்க பேராவீங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3 முதல் 4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் புரட்டாதி நட்சத்திரம் 1 முதல் 3 பாதங்கள். கும்பம் ராசியோட அதிபதி சனீஸ்வரர் பகவான். கும்பம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானுங்க. இப்போ நம்ம சொல்ல போகிறது இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான ஒரு ராசி பலன்கள் தாங்க. நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எப்படி நடக்கும் அப்படின்ற தகவல் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுங்க. ஓகேங்களா. இப்போது உங்களுக்கு குரு உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்திருக்காருங்க. சரிங்களா. மற்றும் அவரோட பார்வை உங்களுடைய 5, 7 மற்றும் 9 ஆகிய வீடுகளில் விழுதுங்க. இப்போ ஏப்ரல் 13, 2022க்கு பிறகு, அதாவது அதிசார குரு பயிற்சி. அதிசார குரு பயிற்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு தான் இயல்பாக 11 மாதத்துலேருந்து 13 மாதத்துக்குள்ளே பயிற்சி ஆவாருங்க. எப்பவுமே அதாவது ஒரு வருட காலத்துக்குள்ளே பயிற்சி ஆவார். இப்போ என்ன ஆவார்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே நெக்ஸ்ட் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா. அதாவது பேர் தான் நம்ம அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இருக்கிற இயல்பு நிலை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே முன்னேறி செல்றாங்க அப்படின்னா அது பேர் அதிசார குரு பயிற்சி அப்படின்றது அர்த்தங்க. சரிங்களா. தற்சமயம் உங்களுடைய லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு போக போறாருங்க. இது ரொம்பவே சிறப்பான ஒரு அற்புதமான வீடு. குரு பகவானுக்கு 2வது வீடு ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான வீடுங்க. மற்றும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு பகவான் 2ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீடு, இந்த வீடுகளில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகங்க. அதே குரு பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 3ஆம் வீடு, 4, 6, 8, 10 அல்லது 12 ஆகிய வீடுகளில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்களும் கொடுக்க மாட்டார். அதே சமயம் கெடு பலன்களும் செய்ய மாட்டார் அப்படின்றது ஐதீகங்க. குரு பகவான் உங்களுடைய பர்சனல் சார்ட்டில் எந்த வீட்டில் வேணும்னாலும் இருக்கட்டுங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வையாக எந்தெந்த வீடுகளை பார்க்குறாரோ அந்த வீட்டோட பலன்களை பிரதிபலிச்சுட்டு போயிடுவார். இதுதான் அவருடைய ஒரு வேலைங்க. சரிங்களா. இப்போ உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதன் மூலமா அவர் தன்னுடைய 5ஆம் பார்வையா உங்களுடைய 6வது வீட்டை பார்க்குறாரு. இது ஒரு ரொம்ப சிறப்பான அம்சங்க. உங்களுக்கு இது வரைக்கும் நீண்ட நாளாக இருந்த ஹெல்த் இஷ்யூஸ், ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிபி, சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கலாங்க. நீங்களும் பல நாளாக மெடிசன் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க, டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சிலர் ஜிம்முக்கு கூட போயிட்டு இருந்திருப்பீங்க. கண்ட்ரோல் ஆகாத ஒரு சூழல் இருந்திருக்கலாங்க. இதற்கு இன்னொரு காரணமும் உங்களுக்கு ஆல்ரெடி சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு இப்போ விரைய சனி நடந்துகிட்டு இருக்குங்க. சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ஆங்கிள் சனி பயிற்சியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவலில் பாதகமான செயல்கள் செய்ய மாட்டார். அதனால் நீங்கள் மன வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கும்பம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு விரைச்சனி நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் குரு பகவான் உங்களுடைய லக்னத்தில் இருந்தார் இதுக்கு முன்னாடி. இப்போ உங்களுடைய 2வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிட்டு உங்களுடைய நோய் மற்றும் எதிரி சார்ந்த பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சரிங்களா. அதே சமயம் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது நீங்கள் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மறைமுக எதிரிகளோ அல்லது உங்களுக்கு எதிர்மறையான எதிரிகளோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனையிலேருந்து இப்போ நீங்கள் முற்றிலும் விடுபட்டு உங்களுடைய ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் சீரும் சிறப்பாக பண்ணுவதற்கு இது ஒரு அற்புதமான குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாகவே திகழுங்க. அதே சமயம் இப்போ நீங்கள் தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாகவே முன்னேற்றம் இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால சொல்ல முடியுங்க. ஓகேங்களா. ஒரு சில நண்பர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சரி எங்களுக்கு இன்னும் கூட ஜாப் கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 100க்கு 100% இப்போ புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால சொல்ல முடியுங்க.
எதுக்காக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வரர் பகவான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10வது வீட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. சரிங்களா? அதே சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய 10வது வீட்டை பார்க்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான வேலை கிடைப்பதோடு, நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் வந்து இது வரைக்கும் இருந்து வந்த பாதகமான செயல்கள் எல்லாமே விலகிட்டு இனிமேல் வந்து உங்களுடைய தொழில் வந்து மிகவும் சீரும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? அதே சமயம் உங்களுடைய தொழிலில் எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த எதிரிகள் எல்லாமே வந்து இனிமேல் உங்கள் பாதையை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் வரவிருக்கும் குரு பயிற்சி நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ குரு பகவான் வந்து உங்களை 8வது வீடான ஆயுள் மற்றும் கடன் ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தொழில் வந்து சற்று முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக காணப்படுங்க. அதே சமயம் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீண்ட நாளாக வந்து நீங்கள் ஹைக்குக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து நல்ல ஊதிய உயர்வோடு உங்களுக்கு வந்து டெசிக்னேஷனும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் இருக்க இடத்துல இருந்து இன்னொரு ஜாப்க்கு வந்து மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோங்க, இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் இருக்க இடத்துல இருந்து இன்னொரு ஜாப்க்கு மாறுவதற்கு உங்களுக்கு காலம் வந்து நல்லபடியாகவே சாத்தியப்படுது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மற்றும் ஒரு சிலர் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஊருக்கு பக்கத்துலேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறோங்க. அதாவது இப்போ வந்து எங்களுடைய வீடு ஒரு இடத்துல இருக்குது, நாங்கள் ஒர்க் பண்ணுற இடம் வேறு ஒரு இடத்துல இருக்குது, எங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்க்கே போயிட்டு நாங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. அதாவது உங்களுடைய குடும்பத்தார் வந்து நீங்கள் சேர்ந்து இருப்பதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக வந்து நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு காலம் வந்து நல்லபடியாகவே சாத்தியப்படுது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? இப்போது எல்லாத்தோட ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடைங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, சரி எங்களுக்கு திருமணம் நடக்குமா இல்லையா அப்படின்னே தெரியல, அந்த அளவுக்கு வந்து வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தில் இருக்கீங்க கும்பம் ராசி நண்பர்கள் அனைவரும். உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்கிறாங்க. பொதுவாக வந்து சனி பயிற்சி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திருமணம் வந்து கை கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் தனியாக கஷ்டப்படுறது பதிலாக சனீஸ்வரர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரையும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சுட்டு கஷ்டப்பட வைப்பாருங்க. ஆனால் நம்மளுடைய கும்பம் ராசி மற்றும் மகரம் ராசிக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ராசிநாதன் அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பலன்களும் நடக்காது. திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதுங்க. இந்த பரிகாரம் நான் சொல்ல போகிற பரிகாரம் எதுக்காக வந்து இந்த பரிகாரம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து இது வரைக்கும் வந்து ஜோசியம் பார்த்தவங்களுக்கு வந்து 90% மேலே வந்து திருமணம் வந்து முடிஞ்சிருக்குங்க. இந்தந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்ததுனால திருமணம் வந்து நல்லபடியாக கைகூடி இருக்குங்க. ஓகேங்களா? எந்த பரிகாரம் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. இப்போது உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் சிதம்பரம் டு கும்பகோணம் போகிற வழியில் வந்து வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் வைத்தீஸ்வரன் கோவில் தான் மற்றும் கோவில் பேரும் வைத்தீஸ்வரன் கோவில் தாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு வந்து அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை வந்து விலகிட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? அதே சமயம் ஒரு சிலர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, சார் நாங்கள் வந்து இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு நாங்கள் இந்த பூஜை பண்ணிட்டு வந்தோம், வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. அதாவதுங்க, நீங்கள் ஒரு தடவை வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன் வந்து கரெக்டாக 1 வருட காலம் மட்டும்தான் இருக்குமே தவிர அது லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு நீடிக்காதுங்க. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு தடவை வந்து அந்த கடவுள் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 1 வருட காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பியும் ஒரு வாட்டி போயிட்டு நீங்கள் செவ்வாய் பகவானையும் மற்றும் சிவபெருமான் அம்மன் தாயாரையும் வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மறுபடியும் வந்து பலன் இருக்குமே தவிர நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்து நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு
வந்துட்டீங்க அப்படின்னா அது லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக பலனளிக்காதுங்க. சரிங்களா? ஓகே. இப்போது நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு கடவுள் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள வரன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதற்காக செவ்வாய் தோஷம் உள்ள வரன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ செவ்வாய் தோஷம் உள்ளவங்களை தான் திருமணம் செய்யணுங்க. இது எப்படி கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் ஈக்குவல் டு ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனுங்க இது. ஸோ இப்போ வந்து உங்கள் 2 பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் வந்து தானாகவே நிவர்த்தி ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த தோஷம் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுடைய லைஃப் வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற ஊருக்கு போயிட்டு, முடிஞ்சது அப்படின்னா இந்த ஊருக்கு வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு போங்க. சரிங்களா? திங்கட்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்ற ஊருக்கு போயிட்டு நீங்கள் ஸ்ரீ காளஹஸ்தி கோயிலுக்கு போயிட்டு திங்கட்கிழமை அன்னைக்கு ராகு காலம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலம் வருங்க. நீங்கள் இந்த சமயத்தில் வந்து ராகுக்கு எது பூஜை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து அதே பிரகாரத்துக்கு இருக்கக்கூடிய பாதாள கணபதி கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை வேண்டி வணங்கிட்டு அதன் பிறகு வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய ராகு கேது தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு திருமணம் வந்து வெகு விரைவில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்கு அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாகதோஷம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்க உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போயிட்டு நாக தேவதைகளை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நாகதோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு திருமணம் வந்து வெகு விரைவில் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய 2வது வீட்டில் அமர்ந்துக்கிட்டு அவர் வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்களுடைய 8வது வீட்டை பார்க்குறாருங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, சரிங்களா, அதில் இருக்கக்கூடிய சிரமம் வந்து கொஞ்சம் குறைய காணப்படுங்க. உங்களால் வந்து முடிஞ்ச வரைக்கும் கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. அதே சமயம் வந்து நீண்ட நாளாக உங்கள் வீட்டில் தடைப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் எல்லாமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று நடப்பதற்கு ஆரம்பிக்குங்க. ஓகேங்களா? முக்கியமாக வந்து இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வீடோ அல்லது நிலமோ வாங்கி வச்சுருந்துருப்பீங்க. அங்கே வந்து புதிதாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாளாக யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களால் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. நீங்கள் பேங்க்கில் வந்து லோனுக்காக கூட அப்ளை பண்ணி இருந்திருப்பீங்க. அந்த லோன் வந்து உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழல் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து 100% வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல லோன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்க இடத்துல புதுசாக ஒரு வீடு கட்டுவதோ அல்லது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதியில் நிப்பாட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. டயட் ஃபுட் மெயின்டைன் பண்ணுங்கள். டெய்லி காலையில் ஒரு 1/2 மணி நேரம் மற்றும் மாலையில் ஒரு 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் பண்ணுங்கள். நீங்கள் டயட் மெயின்டைன் பண்ணிவிட்டு டெய்லி வந்து ஒரு 1 hour மொத்தமாக வாக்கிங் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய ஹெல்த் வந்து சீரும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த சிரமங்கள் எல்லாமே விலகுவதற்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக வந்து நம்மளுடைய கும்பம் ராசி மாணவர்களுக்கு நிச்சயமாக திகழுங்க. நீங்கள் இப்போ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வந்து அதாவது ஏப்ரல் 13, 2022க்கு பிறகு வந்து எந்த ஒரு விஷயம் படிச்சிங்க அப்படின்னாலும் அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் தேர்வு எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக வந்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. ஒரு சில மாணவர்கள் வந்து நாங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விதமாக வந்து நிச்சயமாக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சிலர் வந்து நாங்கள் பர்மனெண்ட் ரெசிடென்ட் விசா எடுத்துகிட்டு நாங்கள் வந்து அயல்நாட்டிலே போயிட்டு செட்டில் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக அயல்நாட்டுக்கு சென்று செட்டில்மெண்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. அதாவது நிச்சயமாக நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க அயல்நாட்டுக்கு சென்று. சரிங்களா? முக்கியமான ஒரு கேள்வி நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து நீண்ட நாளாக வந்து அரசாங்க உத்தியோகத்துக்காக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோங்க, எங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் சாத்தியமாக கிடைக்குமா, இதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குது அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இனிமேல் மன வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போயிருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கை கூடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. அதே சமயம் உங்களுடைய லக்னத்தில் வந்து உங்களுடைய ராசிநாதனான சனீஸ்வரர் பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் கோபம் வந்து சற்று அதிகமாகவே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த கோபமே வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ப்ராப்ளம் கிடையாதுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னா டெய்லி வந்து காலையில் தூங்கி எழுந்தோடனே உங்களுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சப்பளங்கால் போட்டு ஒரு ஓரமாக அமர்ந்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் கண்ணை மூடிட்டு வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் அந்த 10 நிமிஷம் யோசிங்க அப்படின்னாலே, ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனது வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. அதன் பிறகு வந்து உங்களை யாருன்னா சீண்டுனாங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கோபம் வராமல் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ரொம்பவே சாஃப்ட் ஆகிடுவீங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க. முக்கியமாக திருமணம் ஆகிட்டு கணவன் மனைவி வந்து தற்சமயம் வந்து ஒரு சிலர் வந்து பிரிஞ்சு இருந்திருப்பீங்க, ஒரு சிலர் வந்து விவாகரத்தை கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ நீங்கள் திரும்பி ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு விவாகரத்து ஆகாமல் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் திரும்பி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி ஒரு சில கணவன் மனைவி வந்து கருத்து வேறுபாடுகள்னால தற்சமயம் வந்து பிரிஞ்சு போயிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திரும்பியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கு இது ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது இப்போ வந்து சனி பயிற்சி நடக்குது, அதாவது கும்பம் ராசிக்கு வந்து இப்போ ஜென்ம சனி நடக்க போகுது, அதாவது என்னைக்கு ஏப்ரல் 29, 2022 அன்னைக்கு. அதனால பிரச்சனைகள் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்ட்டு தயவுசெய்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறவங்க பேச்சை நம்பாதீங்க. ஏன்னா 7 சனி நடக்கணுங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனைன்றது கிடையாதுங்க, எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்க தான் போகுது. சரிங்களா? அதாவது இப்போ ஒரு சில ஜாதகத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பர்சனல் பர்த் சார்ட்டில் வந்து கிரகங்களோட பயிற்சி நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 7 சனினால எந்த பாதிப்பும் நடக்காது. சரிங்களா? இதில் இன்னொரு சின்ன விஷயமும் சொல்லிடுறேங்க. 33 வயதுக்கு பிறகு உள்ளவங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வர்றது வந்து பொங்கு சனி. 33 வயதுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு மங்கு சனின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்களுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படாது. சரிங்களா? ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனீஸ்வரர்ன்றதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களை கெட்ட விஷயங்கள் வந்து காப்பாற்ற தான் பார்ப்பாருங்க. சரிங்களா? ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சனீஸ்வரருக்கு வந்து பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. அதாவது ஒரு விஷயத்தில் தோத்துட்டோம், அதாவது நல்ல விஷயங்கள்ல ஒரு விஷயத்தில் தோத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் உடனே சோர்வடையக்கூடாது. மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து மனது இறங்கிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபேவராக நல்லபடியாக வந்து அந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுப்பாரு அப்படின்றது தான் வந்து சனீஸ்வரர் கூடிய ஒரு ஐதீகங்க. சரிங்களா? அதே சமயம் நீங்கள் சனி பயிற்சியின் போது எதனா தவறான விஷயங்களை ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக தண்டனையும் கொடுக்க செஞ்சிருவாரு. ஏன்னா அவர் வந்து நீதிமானும் கூடங்க. சரிங்களா? அதனால வந்து கொஞ்சம் பார்த்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நியாயமாக நேர்மையாக இருக்க பாருங்க. அப்படி இருந்தீங்க ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த சனி பயிற்சினால எந்த ஒரு பாதகமான செயல்களும் நடக்காமல் இருப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு அளித்த உங்களை எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. ஓகேங்களா? இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. தேங்க்யூ.